அனைவருக்கும் வணக்கம். காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் மேட்டா லீனியர் அல்ஜிப்ரா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளம்ன்றதை பார்த்துடலாம். கன்சிடர் த ரியல் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் P of 0,1 which is nothing but collection of all polynomials with the inner product of f comma g equal to integral 0 to 1 f of x into g of x into dx. Let m equal to span of 1. Then the orthogonal projection of x square onto m is option A 1/2, option B 1/3, option C 1/4, option D 1/9. ஸோ என்னுடைய இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ் அந்த இன்டர்வல் க்ளோஸ் இன்டர்வல் 0,1 சொல்லிட்டாங்க. வித் ரெஸ்பெக்ட் டு த இன்னர் ப்ராடக்ட் எஃப் கமாஜி எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எஃப் கமாஜி வந்து இந்த பிலேருந்து எடுக்கிறோம், இந்த வெக்டார் ஸ்பேஸ் P of 0,1 எடுக்கிறோம். ஸோ அது ரெண்டுத்துக்கான இன்னர் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் 0 to 1 f of x into g of x into dx சொல்லிட்டாங்க. சப்போஸ் லெட் m equal to span of 1, ஸ்பேன் செட் ஆஃப் 1, இது வந்து சஸ்பேஸ் ஆஃப் P of 0,1 தான். ஓகே, ஏன்னா இது கலெக்ஷன் ஆஃப் ஆல் கான்ஸ்டன்ட் பாலினாமியல் ஜென்ரேட் பண்ணோம். ஸோ ஒன்னுன்றது எங்களோட கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஜென்ரேட் பண்ணுற கலெக்ஷன் ஆஃப் பாலினாமியல்ஸ் எல்லாமே கான்ஸ்டன்ட் பாலினாமியல்ஸாக இருக்கும். ஸோ அதுவும் எனக்கு P of 0,1, ஏன்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு ஒரு பாலினாமியல் ஆஃப் டிகிரி 0. ஏன்னா டிகிரி வந்து நம்ம பாசிட்டிவ் பேசுவோம். ஸோ நீங்கள் நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ்க்கு டிகிரி பேசலாம், ஏன்னா கான்ஸ்டன்ட் பாலினாமியல் வரும்போது நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ்க்கு 0 எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இப்போ கான்ஸ்டன்ட் பாலினாமியல் P of 0,1 இருக்கும். ஓகே, அப்போ என்ன கேட்குறாங்கன்னா இந்த ஆர்த்தோகனல் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஆன்ட்டு எம்ன்றதை கேட்குறாங்க. Okay, solution. So given m equal to span of singleton 1. Okay, இது வந்து collection of all constant polynomial generate பண்ணுது. ஸோ நான் என்ன எடுத்துக்கிறேன், g of x equal to 1 எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஸ்பேன் ஆஃப் சிங்கிள்டன் 1 என்னன்னு அர்த்தம்னா கலெக்ஷன் ஆஃப் ஆல் கான்ஸ்டன்ட் பாலினாமியலை ஜென்ரேட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகே ஃபைன். என்ன கான்ஸ்டன்ட் எடுத்தாலும் அந்த கான்ஸ்டன்ட் வந்து இந்த எம்குள்ளே விழுந்துடும். ஸோ இது வந்து ஒரு சஸ்பேஸாக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு சஸ்பேஸ், வெக்டார் சஸ்பேஸ். இது செக் பண்ணிக்கிங்க. ஆஃப் எதுக்கு? P of 0,1க்கு. ஓகே, ஸோ கிவன் என்ன ப்ராடக்ட்னா என்ன ப்ராடக்ட் ஆஃப் f, g equal to integral 0 to 1 f of x into g of x into dx. ஸோ இது கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஆர்த்தோகனல் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஆன்ட்டு எம்னு கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணேன்னா f of x equal to x square எடுத்துக்கிறேன். அப்போது ஒரு டெஃபினேஷன் பார்த்துருவோம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷனு. ஸோ படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். த ஆர்த்தோகனல் ப்ரொஜெக்ஷன் ஆன் ப்ரொஜெக்ஷன் f of x on to g of x பார்க்குறீங்க. ஸோ என்ன டெஃபினேஷன் பாருங்கள். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் f of x onto g of x எழுதுறேன். inner product of f, g divided by inner product of g, g into g. இதுதான் டெஃபினிஷன். ஓகே, ஆர்த்தோகனல் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் f of x onto g of xக்கு இப்படி தான் எழுதணும். inner product of f, g divided by inner product of g, g dot g. ஓகே, ஸோ இது ஒரு ஸ்கேலார் கூட இந்த வெக்டரை நீங்கள் அப்படி ஜஸ்ட்டு ஸ்கேலார் ப்ராடக்ட் பண்ணிடுறீங்க. ஸோ இப்போ f, gன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ f வந்து உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயரு, g வந்து 1. ஸோ அப்போ என்ன ப்ராடக்ட் ஆஃப் f, g நமக்கு என்ன கிடைக்கும்? என்ன ப்ராடக்ட் ஆஃப் f, g equal to integral 0 to 1 டெஃபினிஷன் அப்ளை பண்ணுங்கள். f of x into g of x into dx. f of xனா எக்ஸ் ஸ்கொயர், g of x ஓட வேல்யூ 1 into dx. அப்போ integral 0 to 1 இது எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ இதனோட இன்டெகிரேஷன் வேல்யூ வந்து 1/3 வரும். கரெக்டுங்களா? x³/3 அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போட்டிங்கன்னா உங்களுக்கு 1/3 கிடைச்சிடும். கிளியர்? இப்போ என்ன ப்ராடக்ட் ஆஃப் g, g என்ன கிடைக்கும் பாருங்கள். என்ன ப்ராடக்ட் ஆஃப் g, என்ன ப்ராடக்ட் ஆஃப் g, g fன்ற இடத்துல g போடுறீங்க. இன்டெகிரல் 0 to 1 1 into 1ன்னு வரும், ஏன்னா g of x வந்து 1 into dx. ஸோ அப்போது இதை இன்டெகிரேட் பண்ணால் x 0 to 1, அப்போ வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 கிடைச்சிது. ஓகே, அப்போ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் f on g பாருங்கள். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் f on to g பார்க்குறீங்க. ஸோ என்ன ப்ராடக்ட் ஆஃப் f, g டிவைடட் பை என்ன ப்ராடக்ட் ஆஃப் g, g டாட் g. கரெக்டுங்களா? ஸோ f, g வேல்யூ 1/3 வந்தது. என்ன ப்ராடக்ட் ஆஃப் g, gயோட வேல்யூ 1 இன்ட்டு ஜியோட வேல்யூ வந்து 1. ஸோ அப்போ 1/3 கிடைச்சிது. ஓகே, அப்போது ப்ரொஜெக்ஷன் ஆஃப் f on to g, f on to m அதுக்கு என்னன்னு பார்க்குறீங்க. ஸோ அதில் ஒரே ஒரு லீனியர் இண்டிபெண்டன்ட் வெக்டர் தான் கிடைக்கும், அது g of x எடுத்துக்கிட்டேன். ஸோ அது 1க்கு நீங்கள் ப்ரொஜெக்ஷன் கண்டுபிடிக்கிறது என்டையர் ஸ்பேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவல். ஓகே, அப்போ வேல்யூ பாருங்கள், ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஸோ 1/2, 1/3, 1/4, 1/9. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஷின் கொடுக்குறேன். சேம் கொஷினு இப்போது ஸ்பேன் ஆஃப் 1, xன்னு எடுத்துக்கோங்க. டிகிரி 1 பாலினாமியல்ஸ் எல்லாம் ஸ்பேன் செட்டாக எடுத்துக்கிட்டு
அதே போல் இது எக்ஸ் ஸ்கொயர் ஆன்ட்டு எம்முக்கு என்னன்றது நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். ஓகே. ஸோ இந்த ஸ்பேன் செட்டில் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா டிகிரி 1 பாலினாமியல் 1, x 2 லீனியர் இண்டிபெண்டன்ட் வெக்டர் எடுத்துக்கிட்டு டைமென்ஷன் 2 ஆகிடும். ஸோ அதுக்கு ப்ரொஜெக்ஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஆன்ட்டு எம் என்ன வரும்ன்றதை உங்கள் ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது போல் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நான் டெஸ்ட் பேட்சில் கொடுத்துட்ருக்கேன். ஸோ டெஸ்ட் பேட்ச் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி காலேஜ் டிஆர்பி ஃபுல்லாக கவர் பண்ணிடும். நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ஸ்ட்ராங்காக படிச்சிட்டிங்க அப்படின்னா சிஎஸ்ஐஆர் கேட் எக்ஸாம் மொத்தத்தையும் கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ எல்லாத்துக்கும் ஸ்ட்ராங் ஸ்டடி மெட்டீரியல் ரெடியாக இருக்குது. ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிங்க. டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு, டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். ஸோ இது போல் நிறைய ப்ராப்ளம் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸை ஃபாலோ பண்ணிக்கிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.